பேசணும் இவெல்லாம் எங்க போய் சேருவானே தெரியாது. ரீசெண்டா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற திமுக புறம்போக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களை மேடையில ஒருமையில பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாம பெண்களையும் கேவலப்படுத்துற மாதிரி பேசியிருப்பான். அதுக்கு இந்த அம்மா வச்சு இவனை நேரம் கிழிச்சிருக்காங்க. இவனை மட்டும் வச்சு கிழிக்கல, திமுக காரங்களையும் பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்ட கேள்விக்கு நாண்டுகிட்டு செத்தரலாம். எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். பையனூர் பங்களால அவன் விஜய பிடிக்கணும்ன்றவங்க போய் படுத்துக்கிட்டான். ஏன் இப்பெல்லாம் கேடு கட்ட ஜென்ம தூம பையன் அவன். எவ்வளவு ஒரு இருமாப்பு இருக்கும் அவனுக்கு. அவன் பொண்டாட்டிக்கு திமுக இருக்கிறவங்களை பிடிக்கும், அவங்கள போய் படுத்துக்குவாங்களா? ஏன் இவனுங்களேதான் அரசியல் பண்ணணுமா? வேற யாருமே அரசியலுக்கே வரக்கூடாதா? எவ்வளவு திமிரா பேசுறமா அவனுக்கு பேச விட்டு பாத்துருக்கானுங்க பாருமா. இவனெல்லாம் உதைக்காம சோசியல் மீடியாவில இவ்வளவு ஜனம் பார்க்கும் போது பேச விட்டுட்டு இவன் பாக்குறானா இவன் என்ன ஜென்மமா இருப்பானுங்க இவனுங்களாம். அவனும் வந்து ஸ்டாலினுக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் அமைச்சிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு. அதான் அவங்க உட்காந்துக்கிறாங்க பாரு, அவங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாரையும் அமைச்சிருப்பாங்க. மூஞ்சில கழுவி ஊத்தானிட்டு தூம சங்கம் வாங்கி எவ்வளவு இருமாப்பு பாரு. எல்லாருக்கும் பேச தெரியாது, விஜய் ரசிகர்களுக்கு பேச தெரியாது, அப்படியே அமைதியா இருப்பாங்க. நான் பேசணும் இவெல்லாம் எங்க போய் சேருவானே தெரியாது. அவ்வளவு திமுருந்தா போய் படுத்துக்கிறதான். அண்ணன் தம்பியா தாய் பிள்ளையா பழமா படுத்துக்குவாங்களா? இவங்க குடும்பத்துல போய் படுத்துக்குவானுங்க பழகுதுமா எல்லாரும். பாதுகாப்பு இல்ல, என் மயிர் இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இவன் ஆட்சியிலன்னு சொல்றானே. வேலைக்கு போற பொம்பளைங்களுக்குலாம் இவன் கொடை பிடிச்சினே வரான். பாதுகாப்புக்கு கொடை பிடிச்சினே வராமலது இவன் மட்டும் என் கையில கட்ட கிழத்துமே தூக்கி போட்டு மேரிப்பமா. நானே எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருதுமா இவனை. உன்னை நேரா கீழ்ச்சி தொங்க விடல, நான் எங்க ஆத்தாளுக்கே பிறக்கிறேன். ஆமா, எப்படியாவது விஜய் அவனுக்கு அசிங்கப்படுத்திடணும். அதுல என்னத்த வாரிங்க போறானுங்க? 2026 பாக்க போறானுங்க யாரு அசிங்கப்பட போறாங்கன்ட்டு. மக்களுக்கு புரிஞ்சு எல்லாரும் விஜய் பக்கம் நில்லுங்கப்பா. இந்த மாதிரி கேவலமா பேசுறவங்க இதோட இந்த திமுக வர விடாம பண்ணுங்கப்பா. உண்மையிலே சொல்றேன், நியாயமா பேசுனாங்க. இந்த அம்மா கேட்ட ஒவ்வொரு கேள்வியும்